ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் பரோடாவில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்று பேங்க் ஆஃப் பரோடா. 2 நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 27/12/2024 16/1/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் வேக்கன்சி ஒரு 586, பேக்லாக் வேக்கன்சி ஒரு 14, மொத்தமாக 600 வேக்கன்சி உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. அந்த 600 வேக்கன்சியுமே ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் எவ்வளோ, யூஆர் கேட்டகரி ஒன்றுமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 600 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான தேதி என்ன, எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஒரு டீட்டெயிலாக டென்டேட்டிவ் உங்களுக்கு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் படி தான் ஒவ்வொரு ப்ராசஸும் உங்களுக்கு நடக்க போகுது. ஓகே, அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி என்சிஎலுக்கு 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. ஸோ எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக 3 பேசஸ் இருக்க போது. ஃபஸ்ட்டு ப்ரிலிம் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாம், அது மெயின் எக்ஸாம் இருக்க போது. ப்ரிலிம் எக்ஸாமில் மொத்தமாக 100 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனில் மொத்தமாக உங்களுக்கு 250 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. அதுலேயும் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக ஃபேஸ் 3க்கு போவீங்க. ஃபேஸ் 3யை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டெஸ்ட்டு வைக்கிறாங்க, குரூப் எக்ஸசைஸ் இருக்க போது, பர்சனல் இன்டர்வியூ இருக்க போது. இது எல்லாத்தையுமே கரெக்டாக மதிப்பெண்ணை வச்சு தான் ஃபைனலாக உங்களுக்கு 300 மதிப்பெண்களுக்கு செலக்ட் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ மார்க், அதாவது மெயின் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு 300 மதிப்பெண் அந்த வச்சு நீங்கள் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் கடைசியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி 750 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸ் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் நகர் போன்ற இடங்களில் ப்ரிலிம் எக்ஸாமுக்கான சென்டர் இருக்குது. மெயின் எக்ஸாம் சென்னை, மதுரை, திருநெல்வேலி போன்ற 3 டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கிட்ட இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். மொத்தமாக 600 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கான ஒரு பதவி, நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இன்று முதல் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. வேரியஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ பல்வேறு துறை வாரியாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 28/12/2024 கடைசி தேதி 17/1/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பல வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள்.
இப்போது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அந்த ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அது எந்த ஸ்கேலில் வருது, மொத்தமாக 150 வேக்கன்சி இந்த பதவி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 24 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், எனி கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். பட் அது மட்டும் போதாது. மற்றும் 2 இயர் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க அல்லது டிப்ளமோ இன் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அக்ரி பிஸ்னஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. டிகிரி முடிச்சுட்டு இதை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மேனேஜர் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரியான கல்வி தகுதி தான். இது ரூரல் மற்றும் அக்ரி பேங்கிங்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீட்டைல் லேபரரிஸ் கொடுத்துருக்காங்க 450 வேக்கன்சி. அதாவது மேனேஜர் கேட்டிருக்காங்க. சேல்ஸ்லேருந்து 450 வேக்கன்சி. 24 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எனி கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பட் ப்ரிஃபர்டு யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா MBA முடித்தாங்க, PGDM இன் மார்க்கெட்டிங் சேல்ஸில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் MSME பேங்கிங்கில் ஒரு 341 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கிரெடிட் அனலைஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 341 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இனி கிராஜுவேட். ஸோ ப்ரிஃபர்டு முன்னுரிமை யார் கொடுக்குறாங்கன்னா CA CFA அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் IT இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இருக்குது பாருங்கள். அதாவது ISல இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஒரு 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி அனலைஸ் மற்றும் மேனேஜர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி அனலைஸில். ஸோ என்னமான கல்வி தகுதி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேண்டட்டரி BTechல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, IT முடித்தவங்க, எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது MSc MCAலாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் மேனேஜர் கேட்டிருக்காங்க சிவிலில். அப்புறம் சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க சிவிலில். டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் BTechல சம்மந்தப்பட்ட டிகிரி முடிச்சிருக்கீங்க. எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்னா கார்ப்பரேட் மற்றும் இன்ஸ்டியூஷன் கிரெடிட் கேட்டிருக்காங்க. 30 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவிகள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸில் ஒரு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. IT டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 177 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. அது எல்லாமே சாஃப்ட்வேர் ஃபீல்டு உங்களுக்கு இருக்க போது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர்பிரைஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு 25 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பதவியாக பார்க்கணுன்னா வீடியோ கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ மொத்தமாக ஓவராலாக நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோட்டலாக 61 பதவிகள் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி எவ்வளோன்னு கீழே அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு வேக்கன்சி ரிசர்வேஷன் படி யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி போகுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு பல வகையான வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக 1267 வேக்கன்சி இந்த ஒரு பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST 5 years வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC NCL 3 years வரையும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் OBC 600 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST PW அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள் 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. போஸ்டிங் எங்கே இருக்க போகுதுன்னா ஸோ எந்த பிரான்ச்சில் வேணாலும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தால் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. மொத்தமாக 225 மார்க்குக்கு 150 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கான எக்ஸாம்ஸ் இருக்க போது அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்க போது அங்கே தான் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் இந்த வேலைக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 61 பதவிகள் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். கல்வி தேவையெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. ஒவ்வொரு பதவிக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுற வழியை பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.